जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகா ஸ்தானம். ஒவ்வொருவரும் வித்வானாக வேண்டும். ஒரு வாத்தியார் எவரோ ஒரு சிஷ்யருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணி தருவது மட்டுமில்லாமல் இது ரொம்பவும் அத்தியாவசியமான காரியம்தான். இதற்கு நீங்கள் கை கொடுக்கத்தான் வேண்டும், தோள் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் இப்படி இன்னொருத்தன் படிப்பதற்கு வசதி பண்ணி தருவதோடு மாத்திரம் நின்று விடாமல் உங்களில் ஒவ்வொருவருமே நம்முடைய இத்தனை சாஸ்திரங்களில், வித்யைகளில், கலைகளில் ஏதாவது ஒன்றிலாவது தேர்ச்சி பெற வேண்டும். ஆபீஸுக்கு போனேன், சம்பாதிச்சேன், குடும்பம் நடத்தினேன் என்பதோடு நின்று விடாமல் நூற்றுக்கணக்காக இருக்கப்பட்ட நம்முடைய வித்யைகளில் ஏதாவது ஒன்றிலாவது ஒவ்வொருத்தரும் நல்ல ஞானம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நம் வித்யைகள் வளர ஆச்சாரியர்களும் சிஷ்யர்களும் உண்டாக்கித் தருவதோடு நிற்காமல் நீங்கள் ஒவ்வொருவரும் சிஷ்யராகி ஏதாவது ஒரு வித்தியை அபியசித்து அதில் நீங்களே ஆச்சாரியராகி இன்னொருத்தருக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு திறமை பெற வேண்டும். பாஷா சாஸ்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வியாக்கரணம், நிருத்தம் இப்படி ஏதாவது நன்றாக கற்கலாம். அறிவுவாதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தர்க்கம் படிக்கலாம். சங்கீதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா? வீணை, மிருதங்கம், ஜலதரங்கம், வாய்ப்பாட்டு ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஒரு உளியை வைத்துக்கொண்டு ஒரு சிற்பம் பண்ண கற்றுக்கொள்ளலாம். இப்படி பல பேர் பல ஒளிகளை வைத்துக்கொண்டு தட்டியதுதான் இன்றைக்கும் இந்திய நாகரீகம் என்று ஒன்று வானலாவ இருக்கிறது என்று உலகத்துக்கெல்லாம் காட்டும் வானலாவும் கோபுரங்களாக உயர்ந்து நிற்கிறது. அகம் குறைய அவனை தொடர்புறுத்துக. இங்கே அந்த உளி எப்படி ஈஸ்வர சம்பந்தம் பெற்றதோ, சிற்பி எப்படி தன் கலை திறமையை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினானோ, அப்படியேதான் எந்த கலையானாலும், சாஸ்திரமானாலும், சயின்ஸ் ஆனாலும் அதை ஈஸ்வரார்ப்பணம் பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் இதிலே நாம் கெட்டிக்காரன் என்ற அகங்காரம்தான் உண்டாகும். ஆச்சிரியிப்பவர்களின் அகங்காரத்தை குறைக்கத்தான் மதப்பீடங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய பெரிய பண்பாட்டு பாரம்பரியம் வீணாக போகப்படாது என்பதில் எனக்கிருக்கிற ஆசையினால் அனைவரும் நம்முடைய வித்யைகளில் ஒன்றையேனும் நன்கு கற்ற அறிவாளிகளாக ஆக வேண்டும் அல்லது கலைஞர்களாக வேண்டும் என்று சொல்லி உங்களை தூண்டிக் கொண்டிருப்பதில் பீடத்தின் முக்கிய உத்தேசமான அகங்கார குறைப்புக்கு நேர் எதிராக பண்ணிவிடக் கூடாது அல்லவா? அதனாலே சொல்கிறேன், அனைவரும் அறிவாளிகளாக வேண்டியதுதான். ஏதாவது ஒரு கலையில் தேர்ச்சி பெற வேண்டியதுதான். ஆனால் அதே சமயத்தில் அனைவருக்கும் நல்ல பக்தியும் இருக்க வேண்டும். கற்பதெல்லாம் அவன் அருளால், கலைகளெல்லாம் அவன் பிரசாதம் என்ற எண்ணத்தோடு கற்க வேண்டும். அப்புறம் அதை பிரயோஜனப்படுத்துவதும் முடிவாக அவனை நினைவுபடுத்துகிற விதத்திலேயே இருக்க வேண்டும். பாஷா சாஸ்திரத்தில் போனாலும் சப்த பிரம்மத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும். சங்கீதத்தில் போனால் நாத பிரம்மத்தில் முடிக்க வேண்டும். வாதம், அறிவாராய்ச்சி என்று போனாலும் இவற்றால் எந்த அளவுக்கு பரமாத்ம தத்துவத்தை காட்டிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை செய்ய வேண்டும். கணிதமும் சங்கை, எண்ணிக்கையில் அளவிட முடியாத ஆத்ம தத்துவத்தை நினைப்பூட்ட முடியும். பாஸ்கரராயர், ஆரியபட்டர் முதலியவர்களுடைய கணித நூல்களின் மங்கள ஸ்லோகங்களை பார்த்தால் தெரியும் அவர்கள் எப்படி இதையும் ஈஸ்வர சம்பந்தமாக்கியிருக்கிறார்கள் என்று. தாவர சாஸ்திரமா, பயாலஜியா, உயிரியல் சாஸ்திரமா, எதுவானாலும் சிருஷ்டிகர்த்தாவின் விசித்திரமான கல்பனா சக்தியை ரசிக்க வைப்பதில் முடியும். ஜியோகிரபி அவன் எப்படி ஜெகத் ஸ்வரூபமாக மலைகள், பீட்டபூமிகள், நதிகள், பாலைவனங்கள், கிளைமேட்டுகளாக விதவித வேடிக்கை பண்ணுகிறான் என்பதை காட்டும்படி செய்ய முடியும். அஸ்ட்ரானமி அவன் அந்தரத்தில் கோடானு கோடி லோகங்களை அதிசய கதிகளில் ஆட்டி வைப்பதை தெரிந்து கொள்ள உதவி புரிய முடியும். பிசிக்ஸினாலே அவன் பிரகிருதி, இயற்கை ரூபத்தில் போட்டிருக்கிற சட்ட திட்ட ஒழுங்குகளை பார்த்து நம்மையும் மனுஷ்ய தர்ம ஒழுங்கிலே கொண்டு வந்து கொள்ளுமாறு அறிவு பெற முடியும். இப்படி
எந்த ஒரு வித்யை தெரிந்து கொண்டாலும் அதன் மூலம் தானும் பரமாத்ம தத்துவத்திலே ஒரு அம்சத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய பண்ண வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் எல்லா அகங்காரங்களையும் விட மோசமான வித்யா கர்வத்தில் நீங்கள் அழிந்து போவதற்கு நான் வழி சொன்னதாக ஆகிவிடும். வீணாகும் நேரம் வித்யைக்கு ஆகட்டும். எத்தனையோ வாழ்க்கை பிரச்சனை எங்களுக்கு. ஆபீஸ் காரியம், வீட்டு காரியம் என்று அலைகிறோம், அவதிப்படுகிறோம். அது தெரியாமல் எங்கேயோ மடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை கத்துக்கோ இதை கத்துக்கோ என்று நீங்கள் உபதேசம் பண்ணினால் எப்படி என்று கேட்கலாம். மனசிருந்தால் எதையும் செய்து விடலாம். இத்தனை வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் எத்தனை பொழுது அரட்டை, நியூஸ் பேப்பர், சினிமா, சீட்டுக்கட்டு இத்தியாதியிலே போகிறது. இப்படி வீணாக போகிற காலத்தில் பாதி பொதுநல பணிகளுக்கு என்றும் பாதி ஏதாவது வித்யா அபியாசத்துக்கு என்றும் வைத்துவிட்டால் போதும். சமூக பணிகளும் நடந்துவிடும், நம்முடைய வித்யைகளும் பிரகாசம் பெற்றுவிடும், நாமும் பிரகாசம் பெற்றுவிடுவோம். வேலை வெட்டி, குடும்பத் தொல்லை என்று மன்றாடுபவர்களுக்கு டைவர்ஷன் வேண்டாமா என்று கேட்கலாம். ஆசையோடு மனஸ் ஈடுபட்டு ஏதாவது ஒரு வித்யை அபியசிக்க ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கே தெரியும் இந்த அபியாசத்தை விட பெரிய டைவர்ஷன் எதுவும் இல்லை என்று. கலித்து போன மனசுக்கு வேண்டிய உற்சாகத்தை இவையே வித்யைகளே ஊட்டிவிடும். அப்படியும் ஒரேடியாக நீங்கள் டைவர்ஷன் என்பதை விட்டுவிடும்படி சொல்லவில்லை, அதுவும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்களே ஆலோசித்து பார்த்து இப்படி பொழுதை வேஸ்ட் பண்ணுகிறோமே என்று நினைக்க கூடியவைகளை விட்டுவிட்டு இப்படி நிறைய அகப்படும் அந்த பொழுதை இப்படி ஒரு பர்சியூட்டில், தேட்டத்தில் செலவிட்டால் போதும். ஏதாவது ஒரு ஸ்வதேச வித்யையில் ஈடுபட்டு தேர்ச்சி பெற்று விடலாம். நம் முன்னோர்கள் போன வழி அதுதான். மனுஷ்ய பிறவி கிடைத்ததும் அதன் அறிவாலே பெறக்கூடியவற்றை பெற்று அதன் மூலம் மனுஷத்துவத்துக்கு மேலே போக முயற்சி பண்ணாமல் நாம் செத்து போனால் அது ஆடு மாடு ஜென்மாவுக்கு சமானம்தான். ஒரு ஆடு ஆடாகவோ மாடு மாடாகவோ இருந்து மடிவதில் அவற்றுக்கு குறைவில்லை. பிரகிருத்தியில் ஈஸ்வரன் அவற்றுக்கு ஏற்படுத்திய தர்மப்படி இருந்ததாகவே ஆகும். ஆனால் மனித பிறவி எடுத்தவர்கள் இதற்கு அவன் அனுகிரகித்துள்ள உபரி அறிவின் தர்மப்படி அதை ஒரு வித்யால் சோபித்துக் கொள்ள செய்யாமல் விட்டுவிட்டால் அது ரொம்பவும் துர்பாகியம். அறிவுக்கு மேலே உள்ள ஆண்டவனுக்காக, ஆத்மாவுக்காகத்தான் அறிவை விட்டுவிட்டு இதெல்லாம் எதற்கு என்று சகல சாஸ்திரங்களையும் வித்யைகளையும் தள்ளலாமே தவிர நம் நிலையில் அப்படி கேட்டு விட்டு விடுவது தகாது. இது ஒன்றுக்கும் உதவாத சோம்பேறியின் வாய் வேதாந்தம் தான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா.